வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இது வேதிக் ஆஸ்ட்ரோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிரகாஷ் நரசிம்மன் நடத்துகிற சேனல். இப்போ வேதிக் ஆஸ்ட்ரோலேருந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ்ஸு. இப்போ அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு சின்ன எங்களால் ஆன ஒரு உதவி டு த பிஸ்னஸ் கம்யூனிட்டி. பிஸ்னஸ்னால் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் மேன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க தான் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது வந்து அப்படி கிடையாது. பிஸ்னஸ்னால் ஈவன் ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கிறவங்களும், ஒரு முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து தே ஆர் கால்ட் அஸ் பிஸ்னஸ் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம இந்த சேனலில் பண்ணுறோம். நான் வந்து சுதர்சனம், நானும் வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனரு. ஒரு ஸ்மால் ஒரு பிஸ்னஸ் யூனிட் வச்சுருக்கேன். ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானர். எங்கள் டீமில் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 9 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல் ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸு. நானும் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ஒரு 9 பேர் வச்சுருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அண்டு இன்னும் பெருசாக வளருவோங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. இந்த டீம் வாட் எவர் வி ஹேவ், இட் இஸ் அ வெரி ப்ராமிசிங் டீம் அண்ட் வி ஆர் இன் டு ரைட் ட்ராக் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிஸ்னஸுக்கு வந்து எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் என்ன, அது எப்படி சக்சீட் ஆகிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு பார்க்கக்கூடிய எபிசோடு. நான் ரொம்ப உங்களை போர் அடிக்க மாட்டேன். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கோயிங் டு ரன் ஒன்லி ஃபார் 8 to 10 minutes, அவ்வளோதான். அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸை நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நீட் அ பிஸ்னஸ் ஐடியா ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஐடியா அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் பிஸ்னஸ் ஐடியாங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் புக்ஸை திருப்பினாலும் உங்களுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் அ பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசக்கூடிய விஷயம். அப்போ பிஸ்னஸ் ஐடியானா என்ன, ரைட்டா? அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களோட பிஸ்னஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை வச்சே நான் சொல்கிறேன், நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்னா, இப்போ நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐம் இன்டு ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வைக்கிறாங்களோ, எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஹிட்ச் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டில் நிறுத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்யூஷன் வந்து நான் இன்சூரன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்பர்டைஸோ எங்கிட்ட இல்லை, ரைட்டா? இப்போ நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டேயும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட், யாரெல்லாம் ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பேசக்கூடியது தான் இது. ஆனால் நாங்கள் ஹவு வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட், அதாவது மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு சர்வே மாதிரி எடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி அரைவ் பண்ணினேன். எப்படி பண்ணினேன் அப்படின்னாக்க, ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணினோம். அந்த ஃப்ரீடம் கான்செப்டை ரெடி பண்ணி இன்றைக்கி ஃப்ரீடம்ன்றது தான் வந்து, ஃப்ரீடம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே எல்லாருக்கும் உடனே அப்பாடா நான் எம் ஃப்ரீ, எனக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறது ஒரு இது வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் எங்களோட கிளையண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்க ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிடும். அதுதான் எங்களோட கான்செப்டே. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, யாரோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டு மட்டுமோ இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த கான்செப்டாக இதை பேச முடியாது. ஸோ இப்போ இதுதான் என்னோடய ஐடியாவே. இப்போ எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு எல்லாரையும் சேர்த்து அதே இடத்துல என்னையை போய் விட்டிங்கன்னா, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இல்லைன்னுவேன். அப்போ நான் யார் அப்படின்னாக்க, ஐ எம் அ பர்சன் ஹூ கிரியேட் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் மை கிளைண்ட்ஸ். இது ஒரு ஐடியா, ரைட்டா? இப்போ இதை தான் நம்ம பண்ணணும். சரி, உங்களுக்கு இப்போ இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது சார், ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இட்லி எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இந்தியாவோட ஒரு உன்னதமான உணவு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ் எல்லாம் வரும், ரைட்டா? முருகன் இட்லி கடைன்னு ஒரு இட்லி கடை இருக்குது. அந்த இட்லி கடையில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே பீப்புள் லைக் டு கோன். நான் எதுக்கு முருகன் இட்லி கடைன்னு சொல்கிறேன்னா, இங்கே நாங்கள் ரெகுலராக போகிற கடை. அங்கே வந்து எல்லாருமே நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்கறது இட்லி தான் ஆர்டர் கொடுப்போம். ஏன் இட்லி ஆர்டர் கொடுக்குறோம்? நம்ம வீட்டில் இட்லியே சாப்பிட்டது இல்லையா? இல்லை வேறு எங்கேயுமே இட்லி கிடைக்காதா? இட்லி ஏன் கொடுக்குறோன்னா அவங்களோட த வே தே ப்ரெசன்ட், அதுதான் ஐடியா. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இட்லி அப்படின்னாக்க ஒரு 4 சட்னி 5 சட்னி வச்சு, வாழை இலை முன்னால் எப்படி ஹோட்டல்ஸ் இருக்குமோ அது மாதிரி ஒரு வாழை இலை போட்டு ஒரு 4 சட்னி 5 சட்னி சாம்பார் போட்டு பரிமாறுறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பீப்புள் லைக் இட். நான் வீட்டில் சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சட்னி கூட அடைக்காமல் ஒரு நாள் வந்து இருக்கிற சாம்பாரை தொட்டு இட்லி சாப்பிட்டு போங்கன்பாங்க. கரெக்டாக? வீட்டில் நம்ம வந்து அது மாதிரி 4 சட்னி 5 சட்னிலாம் டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வெளியே போகிற அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே போகிறோம் முருகன் இட்லி கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஐடியா. நீங்கள் ஐடியாலாம் நான் வந்து புதுசாக ஏதாவது இன்வென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறையா பேர் நினைக்கிறது என்னென்னா, ஐடியான உடனே நான் வந்து பயங்கரமாக தேடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு. நோ, அது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இந்த ஐடியாவை மார்க்கெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிராண்டு வேணும். திருப்பி இங்கே ஒரு மித்து இருக்குது. பிராண்ட் அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களாக தான் பிராண்டு க்ரியேட் பண்ண முடியும், பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், பெரிய இது பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ திருப்பி நான் என்னோடய இண்டஸ்ட்ரியே வச்சு சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு இன்சூரன்ஸ் விற்கிற மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆளுங்க நடத்த முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இன்டென்சிவ் மார்க்கெட்டு, ஒரு மினிமம் 100 கோடி ரூபா டெபாசிட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் ஏஜென்சி எடுப்போம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் ஏஜென்சி எடுத்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு என்ன சொல்லுவாங்க, நான் XNYZ கம்பெனியில் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன், அது மாதிரி சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி பேர் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ என் பேர் சுதர்சனம் அப்படின்னாக்கா சுதர்சனம் அன்கோ. இப்போ அப்படின்னா நாங்கள் வந்து PV அசட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பேர் வச்சுருக்கோம். நான் எங்கே போனாலும் என்னோடய இன்ட்ரொடக்ஷன் நீ யார் அப்படின்னு கேட்டால், ஐ ஆம் ஃபவுண்டர் ஆஃப் PV அசட் சர்வீசஸ் LLP. அப்படி தான் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் வந்து டாடா MDRT, நான் வந்து இதில் பெரிய கிளப் மெம்பரு, அந்த மெம்பர் இந்த மெம்பர்னு நான் ஐ நெவர் ப்ரமோட் அ பிராண்ட் வித் மை ஓன் பணமோ என்னோடய வார்த்தைகளாலோ யாரையும் நான் ப்ரமோட்டே பண்ணவே மாட்டேன். யாராவது எனக்கு வந்து கம்பெனி பேர் போட்டு டிஷர்ட் கொடுத்து இதை போட்டுட்டு போன்னு சொன்னாங்கன்னா போட்டுக்கிட்டு போக மாட்டேன், ரைட்டா? இது அப்போ வந்து என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட், நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு தேவை என்ன, ஒரு கம்பெனி பேர் வேணும். அந்த கம்பெனி பேருக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் வாட் எவர், இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள், அது நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டா? இது வந்து செகண்டு. ஸோ இப்போ பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பிராண்டை க்ரியேட் பண்ண அப்புறம் அதை சக்சீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிராண்டை நான் பேசுகிற இடத்துலலாம் என் பிராண்டை பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொன்னேன், ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் PV அசட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி PV அசட் சர்வீசஸ்னால் யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரிய வேணாங்க. பிறந்த குழந்தை என்ன பண்ணும், பிறந்த குழந்தை அப்படியே அழுவும், அப்புறம் தத்தி இப்போ வரும், அப்புறம் தவழும், எழுந்து நிற்கும், அப்புறம் கடைசியில் பார்த்தா PT உஷா மாதிரி ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும். இது எப்படி வருது, பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸ்லோவாக சொல்லி கொடுத்து சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு பிராண்ட் ஈக்விட்டிங்கிறது இருக்காது. ஆனால் என் கூட நிற்க போகிறது என்னோடய பிராண்ட் ஈக்விட்டி மட்டும்தான். ஸோ அதனால் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்க என் பிராண்டை என் வாயால் நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே. இந்த பிராண்ட் எல்லாத்தையும் நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் வி ஹவ் டு கெட் இன் டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதுலேயே நம்ம பின்னால் வந்து பிஸ்னஸ் மேனுக்கான ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்னென்ன இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ரன் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி ரன் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் ஒரு மிட் சைஸ் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுறேன். எனக்கு அதுக்கான தேவைகள் என்னங்கிறத நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம், ரைட்டா? இப்போதைக்கு நம்ம சொன்னது என்னென்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும். அந்த ஐடியாவுக்கு வந்து ஐடியாவை ஒரு பிராண்டோடு நான் ரிலேட் பண்ணணும். அப்போ பிராண்டுங்கிறது என்ன, எனக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்கணும். இது 2வது. 3வது, அந்த பிராண்டை நான் வந்து ப்ரமோட் பண்ணி பிராண்ட் ஈக்விட்டி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இது 3 திங் இருந்ததுனாக்க நம்ம கண்டிப்பாக சக்சீட் ஆகிடலாம் பிஸ்னஸை. இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இதில் யூ வில் பிகம் வெரி பிக் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.